எப்பவுமே வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போடணும். கிளாத் நேர் பண்றது. அடுத்தது இன்னொரு 1/2 இன்ச்ல இன்னொரு லைன். இப்போ அளவு பிளவுஸ்ல அளவு எடுத்துட்டு நம்ம 1/4 கட்டிங் எப்படி போடணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ உயரம் முதல்ல நம்ம ஒரு பிளவுஸ் மேக் பண்ணணும். அது பார்க்க வேண்டிய அளவு உயரம் 13 இன்ச்சு உயரம். 13 இன்ச்சு முதல்ல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைட்லையும் 13 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன். இப்போ ஸ்டிச்சிங் நம்ம எவ்வளவு பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு இன்னொரு லைன். அடுத்தது பின்காலத்துடைய உயரம் இந்த அளவு எவ்வளவு இருக்குன்றத பார்க்கணும். 4.25 இன்ச்சு இருக்கு. பிளஸ் அதோட ஒரு 1/4 இன்ச்சு, அப்ப 5 இன்ச்சுக்கு நாம வைக்கிறோம். பேக் பீஸ தரவா புரிஞ்சுட்டீங்கன்னா ஃப்ரண்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். இப்போ பேக்னுடைய டெப்த் டீப் எவ்வளவு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா 8 இன்ச்சு இருக்கு. ஓகேவா? இப்ப இதுல ஷோல்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப ஷோல்டர் அளவு நமக்கு யாரும் பிளவுஸ்ல எனக்கு இந்த ஷோல்டர் இருக்குது நீங்க வச்சு கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப நம்ம அளவு எடுக்கணும். அளவு எடுத்துட்டு எப்படி நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். முதல்ல பிளவுஸ் நீட்டா வச்சுக்கணும். எப்பவுமே வந்து கழுத்தினுடைய அகலத்தை நம்ம அளக்கிறது அந்த மாதிரி மெத்தட்ல போகக்கூடாது. அதனால ஷோல்டர் நம்ம கண்டுபிடிக்கிற மெத்தடை ஈஸியான மெத்தட்ல கண்டுபிடிக்கணும். பாருங்க, மார்க்க சுற்றளவு இந்த ஜாயிண்ட்ல இருந்து, இந்த அக்கல் பகுதியில ஜாயிண்ட்ல இருந்து இந்த அக்கல் பகுதி வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். நீட்டா வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 17 இன்ச்சு பேக்ல இருக்கு. அது அப்படியே ஃப்ரண்ட்ல கொண்டு வந்தீங்கன்னா இந்த 17ல இருந்து மறுபடியும் இந்த அக்கல் பகுதி வரைக்கும் 25, இந்த 25ல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணோம்னா 33 இன்ச்சு. இந்த வி பட்டி நமக்கு கணக்கு இல்லை. சரிங்களா? அப்ப 33.25 இருக்கு. அந்த 33.25 நம்ம முதல்ல 2ஆ பிரிக்கணும். அப்போ 2ஆ பிரிச்சோம்னா நமக்கு 16.25 வருது. சரிங்களா? 16.25ல 3 இன்ச்சு மைனஸ், அப்போ 13.25. 13.25 2ஆ பிரிச்சுங்கன்னா 6.25 ஒரு பாயிண்ட் வருது. அப்போ நம்ம டோட்டலா 7 இன்ச்சு நம்ம இதுல வச்சுக்கலாம். சரிங்களா? ஸ்டிச்சிங்கோட சேர்த்து நம்ம 7 இன்ச்சு வைக்கணும். இப்ப பேக் நெக் இப்ப நம்ம கண்டுபிடிச்சது ஷோல்டர் லைன். இப்ப 8 இன்ச்சு பேக்ல இருக்கு. 8 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு மைனஸ். அப்ப மீது இருக்கிறது இந்த இடத்துல 5 இன்ச்சு இருக்கு. இது இப்ப 5 இன்ச்சு இருக்கு. நம்ம ஷோல்டர் 1/4 எப்பவுமே மேல 5 இன்ச்சு வச்சோம்னா அப்படியே கீழே வந்து 5 இன்ச்சு இறக்கணும். இப்போ ஆம்கோல் ரவுண்டை பொறுத்துதான் அது நம்ம எவ்வளவு இறக்கணும்ன்றதை டிசைட் பண்ணணும். இப்ப இங்க பார்த்தோம்னா ஆம்கோல் ரவுண்டு கரெக்டா 7 இன்ச்சு இருக்கு. அப்போ 7 இன்ச்சுல ஆம்கோல் ரவுண்டு 7 மைனஸ் 2 இன்ச்சு அப்படின்னா இப்போ 5. இந்த 5 இன்ச்சு நம்ம அப்படியே கீழே இறக்கணும். 1/4 நம்ம ரொம்ப எளிமையான ஒரு கட்டிங் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட்ல எடுத்துக்கணும். 5 இன்ச்சு இங்கேயும் அந்த 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்ப ஷோல்டர் எவ்வளவு இருக்குன்றதை பார்த்துக்கலாம். இதுல வந்து 2.25 இன்ச்சு ஷோல்டர் இருக்கு. இந்த 2.25 பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு, அப்போ நமக்கு 3 இன்ச்சு ஆகுதுங்களா? இந்த இடத்துல கழுத்து வந்து நமக்கு 2 இன்ச்சு. இந்த இடத்துல வைக்கும் போது 2.5 இன்ச்சு வைக்கிறோம். அப்ப இந்த 2.5 விரியும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல உங்களுக்கு கழுத்து ஆட்டோமேட்டிக்கா இங்கேயும் 2.5 இன்ச்சு வந்துடும். ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது கழுத்து வந்து நமக்கு ஷோல்டர் இறங்காது, கழுத்து நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும் பார்க்கறது. ஒவ்வொரு அணுவா அளவெடுத்து தான் நம்ம மார்க் பண்ணணும். இப்ப இங்க மேல 3 இன்ச்சு இருக்கு. அந்த 3 இன்ச் அப்படியே இந்த இடத்துல நீங்க மார்க் பண்ணிக்கணும். இப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிராஸ் பேக்காகவும் மாறிடுச்சு. எப்பவுமே பிளவுஸ் வந்து ஷேப் இப்படி வரணும், இப்படி வரக்கூடாது. இப்படி வந்தா உங்களுக்கு ஷோல்டர் வெளியே போகாது, கிளீனா இருக்கும். இப்ப பிளவுஸ் வந்து 33.25 இன்ச்சு இல்லைங்களா? மார்பு சுற்றளவு 4ஆ பிரிச்சோம்னா 8.25 ஒரு பாயிண்ட். 8.25 ஒரு பாயிண்ட்டுக்கு இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோலுடைய ஹைட் 5, 5ல பாதி 2.25 இன்ச்சு கீழே. இப்ப நீங்க இது அக்ராஸ் செஸ்டட் ஆகும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க வேணா ஆம்கோல் ரவுண்டை செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஸோ நமக்கு 7.5 இன்ச்சு பக்கம் வருது. அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி வரும்போது இந்த 1/2 இன்ச்சு இந்த மாதிரி கிராஸ் எடுத்துருங்க. இப்போ மீதி இருக்கிறது நமக்கு 7 இன்ச்சு கரெக்டாக ஆம்கோல் ரவுண்டு இருக்கு. பாருங்க கரெக்டாக 7 இன்ச்சு இருக்கு. இப்போ இடுப்பளவு, ஸோ இடுப்பளவு இதில் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கலாம். இந்த ஊக்கு பட்டி ஃபுல்லாக எடுக்கணும். 28 இன்ச்சு இருக்கு. 27.25 அப்படின்னா 4 டிவைட் பண்ணோம்னா 6.25 ஒரு பாயிண்ட். 6.25 ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு டாட். ஸோ இப்போ இந்த டாட்ன்றது காமன், 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம காமனாக வைக்கணும். இது அப்படியே எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளோ வேணுமோ இந்த மாதிரி இப்போ இது 1/4ன்றதுனால இப்போ ப்ளவுஸ் மார்க்கிங் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்கு. இது சென்டர் பண்ணிட்டு இதனுடைய டாட்னுடைய ஹைட். ஸோ இப்போ இந்த டாட்னுடைய ஹைட் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா மிடில் செஸ்ட்டை நம்ம அளவு எடுக்கணும். ஸோ மிடில் செஸ்ட் அளவை இந்த மாதிரி எடுத்துட்டு 8.5 இன்ச்சு இருக்கு. அப்போ இந்த சைடும் அந்த அளவு இருக்குமா இல்லையா அப்படின்றது நாம எதுக்கு டவுட் பண்ணிக்கணும், அளந்தே பார்த்துக்கலாம். இப்போ 17 இன்ச்சு, இப்போ 8.5 இன்ச்சு கரெக்டா இருக்கு. அதே மாதிரி இந்த 17 அந்த பக்கம் தள்ளிட்டு இந்த டாட்டுக்கு மேல இந்த அளவையும் நீங்க பார்த்துக்கணும். அப்போ 34.5 இருக்கு. 34 மிடில் செஸ்ட். 34 4 பிரிச்சிங்களா 8 ஒரு பாயிண்ட் மேல இருந்து 8 ஒரு பாயிண்ட் பிளஸ் 1/2 இன்ச்சு கீழே. ஸோ இந்த மாதிரி டாட்னுடைய ஹைட் வந்து இந்த இடத்துல நீங்க பண்ணிக்கலாம். ஸோ டாட் ஹைட் வந்து இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 1 இன்ச்சு டாட் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து 2 பக்கமும் ஃபிளிப் வச்சு இந்த மாதிரி பிரிச்சு. இப்போ சைடு கிராஸ். இப்போ இந்த இடம் நம்ம எவ்வளவு வச்சிருக்கிறோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். 8.1 இருக்கு. அந்த 8.1ன்றதை நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இவ்வளவுதான் பேக் பீஸ் முடிஞ்சது. ஓகேவா? நீங்க எடுத்துக்கிற அளவுகளை என்னென்ன எடுத்துட்டு நான் சொல்லட்டுமா? உயரம் வந்து 13 இன்ச்சு இருக்கு. ஓகேவா? ஆம்கோல் ரவுண்டு 7 இன்ச்சு வரணும். 7 இன்ச்சு வரணும். அடுத்தது மார்பு சுற்றளவு 33.25. மார்பு சுற்றளவு சார் பாஸ் பண்ணிடுவா சார். இப்போ நம்ம தேவையான இடத்துல மேட்சஸ் போட வச்சுக்கணும். இப்போ ஃப்ரண்ட் எடுக்கும்போது இதை அப்படியே திருப்பி இந்த கிளாத் நம்ம சைடில் போட வச்சுக்கலாம். இந்த சைடில் வீப்பட்டிக்கு அதாவது சாரி கிராஸ் எடுத்துட்டு விட்டுட்டு ஸ்ட்ரைட்ல இல்லாமல் லைன் போட்டோம்னா இந்த 1/4 ஒரு ஸ்கேல் அளவு நான் எப்பவுமே விட்டுருவேன். இப்போ நம்ம இந்த அளவுகளை நம்ம அந்த பிளவுஸை வச்சு கூட பேக் பீஸை வச்சு கூட நம்ம ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஸோ ஜெராக்ஸ் எடுக்கிற மெத்தடே சொல்றேன், நீங்க எப்படி இருக்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க, இது அப்படியே இந்த இடத்துல கொண்டு வந்தீங்கன்னா நீட்டா இப்படி பேக் பீஸை வச்சு மார்க்கிங் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம டாட் சென்டர் மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த இடத்தையும் மார்க் பண்ணி வச்சுக்குவோம். இந்த தேங்காய் துருவல் அதாவது ட்ரேசிங் வேலை வச்சு லைன் போட்டு வச்சுக்கோங்க.
இப்போ ஃப்ரண்ட் பேக்ல நெக் எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஷேப்ல வர்றதுக்காக இந்த லைனும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இது அப்படியே எடுத்துடணும். எடுத்துட்டு பேக் நெக் இருக்கிற மாதிரியே இந்த ஷேப் கொண்டு வந்துடணும். ஃப்ரண்ட் பேக் சாம்பிள் எப்படி இருக்கும்? நெக்ஸ்ட் இப்போ வந்து ஷோல்டர் கிராஸ் பேக் எப்படி இருக்குதோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஆம்பாலுடைய அளவு இங்கேயும் ஆம்பால் வந்து அதே மாதிரி ஃப்ரண்ட் ஆம்பால் வந்து நமக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி கரெக்டா எடுத்து வச்சுக்கணும். இப்போ மார்பு சுற்றளவு 33.25, 8.25 ஒரு பாயிண்ட். இந்த அளவு கரெக்டா இருக்கு. ஆம்பால் வந்து 7 இன்ச்சு. சரிங்களா? இப்போ இந்த 7 இன்ச்சு இதுவும் கரெக்டா இருக்கு. அப்போ 1/2 இன்ச்சு பக்கத்துல டாட்டுக்காக எடுத்துக்கணும். இப்போ முன்காலத்து எவ்வளவு இருக்குன்றத பிளவுஸை வச்சு நம்ம செக் பண்ணி இப்போ நமக்கு தேவையான எல்லா அளவுகளையும் நம்ம அப்பர் செஸ்ட் மிடில் செஸ்ட் எல்லா அளவும் எடுத்துட்டோம். அதை வச்சே மீதி இருக்கிற பிளவுஸ் அப்படியே நீட்டாக கட் பண்ணிடணும். இந்த மாதிரி எடுத்துட்டு முன்காலத்து எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். 5.25 இன்ச்சு இருக்கு. இந்த 5.25 பிளஸ் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. கழுத்து நல்லா யூனிக்கா வர்ற மாதிரி ஸோ இப்போ டாப் சென்டர் எப்படி எடுக்கணும் அப்படின்னா மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 34.5 இன்ச்சு மிடில் செஸ்ட் 4 டிவைட் பண்ணிங்கன்னா 8 ஒரு பாயிண்ட் அப்படியே வந்து 1/2 இன்ச்சு கீழே இருக்குங்க. ஏன்னா பேக் ஹைட் வந்து அதிகமா இருக்கு. சரிங்களா? பேக் ஹைட் எவ்வளோ இருக்கு? 13 இன்ச்சு வருது. அப்போ மேல ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 8 ஒரு பாயிண்ட் பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு கீழே இருக்கலாம். இப்போ 3/4 இன்ச்சுன்னா 9.25 ஒரு பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி 9.25 ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம கரெக்டா இந்த இடத்துல வந்துடும். இப்போ இதனுடைய ஹைட் எடுக்கிறதுக்கு 34 டிவைடட் பை 12 2.8 2.8ன்னா ஒரு பாயிண்ட் கம்மி 3 இன்ச்சு வரும். இப்போ இது மாதிரி மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் ஹைட்டு நம்ம பார்க்கும்போது 12.25 மேலே ஸ்டிச்சிங் ஒரு சேர்த்து 12.25 இன்ச்சு வந்துடும். இப்போ டாப் சென்டர் பாயிண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா 34 மிடில் செஸ்ட் டிவைடட் பை 10 அப்படின்னா 3.25 ஒரு பாயிண்ட். இந்த அளவு ஸ்ட்ரைட் அளவு. இப்போ பேக்ல மிடில் செஸ்ட் எவ்வளவு இருக்கு? 8.1. 34 17.25 இன்ச்சு வரணும். பேக் ஹைட்டு 8.1 இருக்கு. 17.25 கரெக்டான அளவு. பிளவுஸ்ல இருக்கிற அளவு தானே இது, அதனால எக்ஸஸ் எதுவும் சேர்க்க தேவையில்லை. நான் ஸ்ட்ரைட்டா அப்படியே போட்டுங்க. நேரடி அளவுனா 3/4 இன்ச்சு கொடுக்கணும். இந்த பிளவுஸ்ல இருக்கிற அளவு. இப்போ இடுப்பளவு 6.25 ஒரு பாயிண்ட். இங்க மார்க் பண்ணிக்கோங்க. நீட் இருக்கிறது 2.5 இன்ச்சு இருக்கு. அந்த 2.5 இன்ச்சு ரெண்டா பக்கம் பிரிச்சு வைக்கணும். 1.25 1.25. நெக்ஸ்ட் வந்து இது அப்படியே வந்து நம்ம என்ன செய்யலாம், 1.5 இன்ச்சு தள்ளி இந்த டாட் எடுத்துடணும். 1/2 இன்ச்சு கழிச்சு 1.5 இன்ச்சு. இப்போ அண்டர் பஸ்ட் 3 இன்ச்சு இருக்கு. அதுல பாதி 1.5. அதே போல இந்த பக்கமும் 1.5. டோட்டல் ஹைட்டு மேல கிராஸ் எடுத்துக்கிறதுனால 12 இன்ச்சு வருது. இந்த 12 இன்ச்சு அப்படியே திருப்பி இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கலாம். அப்ப இதனுடைய ஹைட் எவ்வளவு இருக்குன்னா 2.25 பாயிண்ட். இதனுடைய ஹைட்டும் 2.25 பாயிண்ட் மார்க் பண்ணிக்கணும். இந்த சைடு நமக்கு தேவையான மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இடுப்பளவு நமக்கு 6.25 ஒரு பாயிண்ட் வரணும். 2 இருக்கு. 6.25 ஒரு பாயிண்ட் பிளஸ் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா. எப்பவுமே அண்டர் பஸ்ட்ல அதிகமா இருக்கணும். இது எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, இங்க பாருங்க, 6.25 இருக்கு. இந்த இடத்துல 6.25 இருக்கு. 1/2 இன்ச் அதிகமா இருக்கு. அதே மாதிரி தான் இதுவும். இப்ப இது மூக்பட்டி டாட்டை இப்படி 2ஆ பிரிச்சுக்கலாம். 2ஆ பிரிச்சு இது என்ன அளவு இருக்குதோ அது அப்படியே இதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம்.
மேலே 1/4 இன்ச்சு கீழே 1/4 இன்ச்சு இந்த மாதிரி ஷேப் கொடுத்து நம்ம எடுக்கலாம். இவ்வளோதான் பேக் பீஸ். ஃப்ரண்ட் பீஸ் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அளவு பிளவுஸ் இப்போ அந்த அளவு பிளவுஸ் வந்து என்ன கட்டிங்ல இருக்கு அப்படின்னா சென்டர் கேப்ல இருக்கு. சரிங்களா? அதை இப்போ நாம 1/4 மாத்திருக்கணும். எதுக்காகனா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறதுக்காக, இல்லைன்னா அதே மாதிரி போட்டுருக்கணும். இந்த இடத்துல மட்டும் ஒரு 4 இன்ச்சு மேலே வச்சு எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டோம்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். பட்டி எடுக்கணும். பட்டி எடுக்கும்போது கரெக்டா இது மாதிரி மார்க் பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கம் வச்சுட்டு ப்ளஸ் 1/2 இன்ச் மேல இந்த டாட் முடியும் 2.25 ஒரு பாயிண்ட். இதனுடைய அளவு எவ்வளவு பார்த்தோம்னா 1.25 ஒரு பாயிண்ட். இது நமக்கு தேவை இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். 2.5 ஒரு பாயிண்ட். அந்த மாதிரி அளவு எடுத்துட்டு வெட்டி பீஸ் எடுக்கணும். இதை வந்து லைட்டா ஒரு 1/4 இன்ச் மட்டும் இது மாதிரி கிராஸ் பண்ணிட்டு நமக்கு என்ன அளவு வேணுமோ சைடில் நம்ம என்ன விட்டுக்கிறோமோ அதை எடுத்துக்கணும். இந்த பார்டர் பீஸ் இல்லாத மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். 6.25 வந்து இடுப்பளவு, 6.25 ஒரு பாயிண்ட் பிளஸ் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 7.1. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு ஒரு கிராஸ் லைட்டா கிராஸ் எடுத்துக்கணும். இப்போ சைடில் வந்து 1.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்போ 2.25 ஒரு பாயிண்ட் சேர்த்து 3 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் 2.5 ஒரு பாயிண்ட், இப்போ 3.5 ஒரு பாயிண்ட். இந்த டாட் பாயிண்ட் வந்து 2.25 ஒரு பாயிண்ட், இப்போ 2.25 ஒரு பாயிண்ட். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வச்சு சென்டர் டாட்டுடைய பாயிண்ட் நாம் எவ்வளவு வைக்கணும்ன்றத நம்ம மார்க் பண்ணி இப்போ இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் பட்டி முடிஞ்சது கட் பண்ணிடணும். அடுத்த ஸ்லீவ் கட் பண்ணால் முடிஞ்சது. பட்டி எடுத்துட்டு பின்னாடி நம்ம உடனே என்ன செய்யலாம், பேக் நெக் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். அந்த ஸ்லீவ் ஸ்ட்ரைட் லைன் வந்து கொடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சில் கை நீளம் ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். அஞ்சரை இன்ச்சு கை நீளம் இருக்கு, 5.25 இன்ச்சு சுற்றளவு இருக்கு.
சுற்றளவு 5.25, 5.5 இன்ச்சு கை நீளம் ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச். ஸோ ஒருவேளை இந்த பிளவுஸ்ல வந்து அடிக்கை ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். ஆறே கால் இருக்கு. ஸோ அந்த ஆறே காலுக்கு வந்து நம்ம இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது நமக்கு அந்த 7 இன்ச்சு வரணும். 7 இன்ச்சு கரெக்டாக. இதுல இருந்து 2.5 இன்ச்சு ஒரு லைன் போட்டு நீட்டா இது மாதிரி எடுத்துருவோம். பாருங்க, இந்த ஷேப் வந்து இது மாதிரி இது அப்படியே லைட்டா ரொம்ப சிம்பிள் மெத்தட் இந்த மாதிரி ஸ்லீவ். எடுத்துக்கணுமா? இது மாதிரி வந்து ஃப்ரண்ட் ஷேப்ல வந்து